So advanced structural design. So last week we have studied about you know a structural design information of pile foundation, right? So last session. So அதோட வந்து இந்த learning outcome 3 வந்து we have completed design complex column and pile foundation based on the calculation. Learning outcome 3 is completed. Already we have completed this learning outcome 2, determine bending shear deflection for complex support condition, and also learning outcome 1, explore deflection due to wind loading on fixed structure and strategies to resist the wind loading, right? So learning outcome 1 is okay, learning outcome 2 also okay, and learning outcome 3 completed. So now we have learning outcome 4. So it's all about explore the design of tensile structures. So tensile structures, கைண்ட் ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதோட டிசைன் எப்படி இருக்கும், என்னென்ன பார்ட், என்ன எலிமெண்ட், அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ், ஸோ அந்த விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, ரைட்? ஸோ டென்சைல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டென்ஷனை கேரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? ஸோ டென்ஷனை கேரி பண்ணுறதுன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் என்னென்னு சொன்னால் ஸ்டீலாக தான் இருக்கும் ஆல்வேஸ். பிகாஸ் கான்க்ரீட்னு பார்க்கும்போது கான்க்ரீட் வந்து கம்ப்ரெஷனை கேரி பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், carry பண்ணக்கூடிய மெட்டீரியல். தட்ஸ் வை வி ஆர் யூஸிங் தட் கங்க்ரீட் இன் த பில்டிங்ஸ். நம்ம பில்டிங்ஸை பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் கொலம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்லப்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வர கம்ப்ரெசிவ் லோட்டை தான் கான்க்ரீட் வந்து பேர் பண்ணிக்கொள்ளும். பட் வென் இஸ் கம் டு ஸ்டீல்னு வரும்போது அது வந்து டென்ஷனை கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல். ஸோ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய எல்லா ஸ்ட்ரக்சருமே வந்து ஸ்டீலில் தான், இட் வில் பி மேட் அவுட் ஆஃப் ஸ்டீலால் தான் வந்து கூடுதலாக இது வந்து செய்யப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 லீனியர் ஸ்ட்ரக்சர். 3 விதமாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ், 3 டிமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்த விஷயங்கள் தான். பட் இந்த வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம் மேபி. லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ் மீன்ஸ், லீனியர்னு சொன்னால் என்னது, 1 டிமென்ஷன் மட்டும் லோட்டை வந்து கேரி பண்ணிக்கொள்ளும். 1 டிமென்ஷன் மீன் அக்சியலாக மட்டும் லோட்டை கேரி பண்ணிக்கொள்ளும். இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரில் வர டென்ஷன் வந்து 1 டிமென்ஷனல், பிகாஸ் ஆக்சியல் வழி அந்த பார் வழியை மட்டும்தான் டென்ஷன் வந்து கேரி ஆகும் இல்லையா, வேறு எந்த விதத்துலையும் போகாது. தட்ஸ் வை தட் இஸ் கால்ட் லீனியர். ஸோ இந்த லீனியர் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பிரிட்ஜஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பிரிட்ஜஸ்லேயும் வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது, கேபிள் ஸ்டெயிட் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது. 2 விஷயம் இருக்குது, சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், கேபிள் ஸ்டெயிட் பிரிட்ஜ். இது வந்து லீனியர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருது. ஸோ 2 டைப் ஆஃப் பிரிட்ஜை பார்த்தா வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் இஸ் கம்ப்ளீட்டட், ரைட்? 3 டிமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். 3 டிமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து டென்சகிரிட்டி ஸ்ட்ரக்சர், டென்சாகிரிட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வேர்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேபி உங்களுக்கு, டென்சகிரிட்டி டென்சாகிரிட்டின்றது. ஓகே, அது வரும்போது பார்ப்போம் படிக்கும்போது. அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரக்சர். சர்ஃபேஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னால் வந்து சர்ஃபேஸ் வழியே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிறது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற இது எல்லாம் வந்து மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர் மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோம் ஸ்ட்ரக்சர். டோம் மீன்ஸ் இப்போ தாஜ்மஹாலில் மேலே இருக்கிற டோம்ன்றது அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும், ஒரு கோல ஷேப்பில் இருக்குமே, அது வந்து அதில் வர லோட் வந்து கேரி மெக்கானிசம் வந்து சர்ஃபேஸ் வழி, அந்த மேற்பரப்பு வழியே வந்து கீழே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட் இஸ் கால், அது வந்து ஒரு டோம்னு சொல்கிறது. ஸோ அப்படியான ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்? மெம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது, சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் the learning outcome 4 will be complete. Okay, so now we'll study about linear structure. In this video we'll go through the linear structure in the bridges of the problem. Then next video we'll see about 3-dimensional structure and also surface stress structure. Okay, linear structures, suspension bridges and cable stayed beams and truss or cable stayed bridges and கூடி சொல்லலாம், right? Okay, so bridges வந்து வரும்போது வந்து bridges வந்து we can classify it into 4 types. Normal bridges, basic types, right? These are the type. See, first வந்து beam type bridges. Beam type bridges means இது வந்து எங்கது பீம் ஒன்று இருக்கும். நார்மலாக எங்களோட ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பீம் டைப் ஸ்ட்ரக்சர். 2 பேர் பண்ணுறதுக்கான சாலிட் பிளாக்ஸ் இருக்கும், மேலே ஒரு பீம் டெக் கொண்டு இருக்கும். ஸோ லோட் வந்து இங்கேருந்து ஹாஃப் இங்கே வரும், ஹாஃப் வந்து இங்கே வரும். தட் இஸ் கால் பீம்.
ரைட். இங்கேருந்து இங்கே வேறு, இங்கேருந்து நெக்ஸ்ட் சைடு இங்கே வேறு. தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் பீம் டைப். பீம்னா என்னது? ஒரு பீம்னா ஒரு ஸ்பேன் இருக்குது, ரெண்டு சப்போர்ட் இருக்குது. தட் இஸ் வை திட் இஸ் கால்ட் பீம். ரைட். இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பீம் வந்து இது வந்து ஹாஃபாக இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணினா ஒரு டெக்காக வரும். இந்த டெக்கில் இருந்து இங்கே ஒரு லோட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட். செகண்ட் ஒன் இஸ் கால்ட் ஆர்க் பிரிட்ஜஸ். ஆர்க் பிரிட்ஜஸ்ன்றது வந்து கொஞ்சம் கேர்வ் டைப்பில் இருக்கும். கேர்வ் இருக்கும், பட் தெர் ஆர் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே அப்ளை பண்ணுற லோட் வந்து இது வழி வந்து இது இங்கே வேர்ட்டிக்கலாக போகும், இங்கே ஆர்க் வழியே இந்த டிரெக்ஷனில் வந்து போகும். ரைட். மேபி பார்த்துருப்பீங்க. இந்த ஆர்க் டைப் ஸ்ட்ரக்சர் தான் வந்து சங்கப்பட்டி பிரிட்ஜ் வந்து ஒரு ஆர்க் டைப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது இல்லையா? திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ்ன்னு சொன்னால் என்ன சொன்னால், சஸ்பென்ஷன் கேபிளால் வந்து லோட்டை கேரி பண்ணுற ஸ்ட்ரக்சர். கேபிளால் வந்து லோட் கேரி பண்ணி விட்டுருக்கு. ரைட். இங்கே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட் அப்ளை பண்ணும்போது சஸ்பென்ஷன் சொல்லி பிரிட்ஜ் வந்து கீழே வளைஞ்சு கொண்டு போகும். விளையிறதால அந்த கேபிளில் வர டென்ஷனால் வந்து இந்த பிஎஸ்க்கு வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இதுலேருந்து கேரி பண்ணும். ஸோ நாங்கள் பார்க்க வேண்டிய செக்ஷனே இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் தான். ரைட். அண்ட் கேன்டிலிவர் பிரிட்ஜஸ்ன்றது ரெண்டு சப்போர்ட்டில் இந்த டெக் வந்து ரெண்டாக உடையக்கூடிய மாதிரி இருக்குது. ரெண்டு சப்போர்ட், இந்த சப்போர்ட்டில் இது நிற்கும், இந்த சப்போர்ட்டில் இது நிற்கும், இது கூட்டி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணும்போது வார லோட் வந்து இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் வாரது இந்த பக்கம் போகும். இட் இஸ் கால்ட் கேன்டிலிவர் பிரிட்ஜஸ். பட் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ். ரைட். ஓகே. சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸுக்கான எக்ஸாம்பிள் வந்து இங்கே போட்டு காட்டுருக்குது. சி, பீம் டைப் ஆஃப் பிரிட்ஜ் இங்கே இருக்குது, ஆர்க் பிரிட்ஜ் இங்கே இருக்குது, கேன்டிலிவர் டைப் இங்கே இருக்குது. பார்க்க விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 9 ஆர்ச் பிரிட்ஜ்னு சொல்லி நீங்கள் ட்ரிப் போகும்போது அப்படி பார்த்த பிரிட்ஜ் வந்து திஸ் கைண்ட் ஆஃப் பிரிட்ஜ். ஓகே. ஸோ நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியது வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ்னா மிதந்து கொண்டு நிற்கிற பேர பிரிட்ஜஸ் வந்து மீன் இந்த பிரிட்ஜின் டெக் வந்து ஒரு கேபிளால் வந்து தாங்கப்பட்டு கொண்டு இருக்கும். ரைட். ஸோ அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் வந்து we can classify it into 2 types. ஒன்று வந்து கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், மற்றது வந்து கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ்ன்னு இருக்குது. கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுக்குரிய மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னு சொன்னால், கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு டெக் இருக்கும், ஒரு அது தாங்கிறதுக்குரிய பியர் இருக்கும், அதுக்கு பிறகு மெயின் கேபிள் ஒன்று இருக்கும், மெயின் கேபிள் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள் ஒன்று இருக்கும். ரைட். ஸோ இங்கே டெக்கில் வர லோட் அவ்வளோ வந்து இந்த வேர்ட்டிக்கல் கேபிளால் மெயின் கேபிளுக்கு போய் மெயின் கேபிள் வந்து இந்த பிஎஸ்க்கு வந்து லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டெக்கில் இருந்து செகண்டரி கேபிளுகளால் மெயின் கேபிளுக்கு போய் மெயின் கேபிள் இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மெக்கானிசம். ரைட். தட் இஸ் ஃபோர் கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். பட் இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே டெக்கில் இருந்து கேபிள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த பிஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே வந்து செகண்டரி கேபிள் இல்லை. ரைட். திஸ் இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட். கேபிள் ஸ்ட்ரைட் பிரிட்ஜ். ரைட். டெக்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாகவே இப்படி கேபிள்ஸ் வந்து வேர்ட்டிக்கல் எலிமெண்ட்ஸில் பண்ணும். அந்த வேர்ட்டிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து லோட்டக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் இங்கே வந்து டெக் இருக்கும், டெக்கில் இந்த செகண்டரி கேபிள் இருந்து இங்கே ஒரு மெயின் கேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மெயின் கேபிள் இங்கே வந்து லோட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் வந்து ரெண்டுலேயும் வந்து குவைட் டிஃப்ரெண்ட். ரைட். ரெண்டுலேயும் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இங்கே அப்படி இல்லை. ரைட். டெக்கில் இருந்து கேபிள் ஊடாக இங்கே வந்து இங்கே இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அதெல்லாம் பிறகு பார்ப்போம். பட் இது வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் இது தான். ரைட். ரெசிஸ்டிங் டவருக்கு ரெசிஸ்டிங் டவர். திஸ் இஸ் கால்ட் ரெசிஸ்டிங் டவர். ஓகே. ஸோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்ன்றது இந்த ரெண்டு டைப் ஆஃப் பிரிட்ஜுமே சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தான். இது வந்து சோலோ 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கூடி போடலாம். நீங்கள் பார்த்துருக்குற எல்லா பிரிட்ஜஸும் வந்து யூகேல இருக்கிற எல்லா சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸும் வந்து 2 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் லாங் வரைக்கும் போகும். 2 கிலோமீட்டர் 2000 மீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். ரைட். ஃபீட் படி ஆகும்போது 2000 7000 ஃபீட் போகலாம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டு பில்ட் பிகாஸ் இந்த கேபிள்ஸ் அதெல்லாம் ஜாயின் பண்ணி பில்டுறதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும் ஆல்வேஸ். ரைட். அண்ட் இங்கே வந்து கேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதால கேபிள்ஸில் வந்து அட் த எண்ட் வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதோட ஜாயின் பண்ணலாம். பட் கடைசியாக கேபிள் வந்து முடிக்கும் போது என்கரேஜ் பாயிண்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது லெக்சரில் வேறு பின்னுக்கு. ஸோ அதை வந்து செக்யூர் பண்ணுறது வந்து சரியான ரிஸ்க் பண்ண மாதிரி. ரைட். அப்படியான கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. வில் சி என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ரைட்.
கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். கேபிள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ்னு சொன்னால் ஒரு டெக் இருக்கும், ஒரு ஆங்கரேஜ் பாயிண்ட் இருக்கும், அண்ட் மெயின் கேபிள்ஸ் இருக்கும். மெயின் கேபிள்ஸ் வந்து இந்த டவரை சப்போர்ட் பண்ணியிருக்கும். சரி, இதெல்லாம் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆங்கரேஜ் இருக்கும். அங்கே இருந்து கேபிளை கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே முட்டி, திருப்பி இங்கே கொண்டு வந்து இங்கே முட்டி, இங்கே கொண்டு வந்து அடுத்த முடிகிற இடத்துல திருப்பி ஆங்கரேஜ் பண்ணி இருக்கும். அண்ட் இது டெக். இங்கே இருந்து வெர்டிக்கல் செகண்டரி கேபிள் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ இதில் வர லோட் எல்லாம் வந்து இந்த செகண்டரி கேபிளுக்குள்ளால மெயின் கேபிளுக்கு போகும். மெயின் கேபிள் வந்து லோட் அப்ளை பண்ணும்போது இழுக்கிற மாதிரி இருக்கும். இழுக்கிற டென்ஷன் இழுக்கும் போது அவ்வளோ லோட்டையும் வந்து டவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டவர் வந்து அப்படியே வெர்டிக்கலாக கீழே ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். திஸ் இஸ் நார்மல் லோட் ட்ரான்ஸ்ஃபரிங் மெக்கானிசம். சி இங்கே மேலே சொன்னது இந்த கிரிட்டிக்கல் டென் படம் தான் கீழே காட்டியிருக்கு. ஸோ இதான் நாங்கள் அந்த என் பிளாக்ஸ் ஆங்கரேஜ். ஸோ இங்கே வந்து டென்ஷனால் தான் வந்து லோட்டை ஃபுல்லாக கேரி பண்ணி இந்த டவர் பிளாக் மட்டும் வந்து கம்ப்ரெஷனில் இருக்கும். ஸோ கம்ப்ரெஷனை தாங்கிறதுக்காக டவர் பிளாக் வந்து கான்க்ரீட்டில் செய்திருக்கும். மிச்ச எல்லா எலிமெண்ட்டும் வந்து டென்ஷன் கேபிள்ஸாக இருக்கும் இதில். ரைட். சி சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ். ஸோ இந்த பிரிட்ஜஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா? பிரிட்ஜ் இப்போது படங்கள் பாட்டுகள் எல்லாம் பெறும் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ். ஸோ இது வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ், சான் ஃப்ரான்சிஸ்கோ. ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி கேபிள்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஸ்டீல் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்டீல் கேபிளில் வந்து மெசிவ் டென்ஷன் இருக்கும். பட் அந்த டவர் மட்டும் வந்து கான்க்ரீட்டில் செய்யப்பட்டிருக்கும். அண்ட் ஆங்கரேஜ் பிளாக்கும் வந்து கான்க்ரீட்டில் செய்திருக்க வேண்டாம். அந்த கேபிளை கொண்டே வந்து நாங்கள் லோக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கான்க்ரீட்டில் செய்து காசு பண்ண ஒரு ஆங்கரேஜ் பாயிண்ட் தான் வேணும். ஸோ ஆங்கரேஜ் பாயிண்ட்ன்றது வந்து அட் தி எண்ட் இது. ரைட். பாக்கி தெரியுது, இது கான்க்ரீட், ஃபவுண்டேஷன் கான்க்ரீட், அண்ட் இதுவும் வந்து கான்க்ரீட்டில் இருக்கும். மேபி இதை நீங்கள் ஸ்டீல்லையும் செய்யலாம். ஸ்டீலும் வந்து காம்ப்ரெஷனாக பேப்படும். ஸோ ஸ்டீலில் கூட செய்யலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கான்க்ரீட்டில் இருக்கும். கான்க்ரீட்டில் அடித்து பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கும் மேபி ஸ்டீலாக இருக்கலாம் அல்லது கான்க்ரீட்டாக இருக்கலாம். பட் ஃபவுண்டேஷன் ஆல்வேஸ் கான்க்ரீட், ஆங்கரேஜ் பாயிண்ட்டும் இங்கே அட் த எண்ட் சி கான்க்ரீட்டில் இருக்குது. ஸோ 2 டவரில் இந்த டோட்டல் பிரிட்ஜுமே இந்த கேபிளால் வந்து கேரி பண்ணப்பட்டிருக்கு. ரைட். நான் சொன்ன மாதிரி எப்படி லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ன்றது. ரைட். லோட் வந்து இது டெக் இருக்குது, உங்களோட டவர் இருக்குது, மெயின் கேபிள்ஸ், செகண்டரி கேபிள்ஸ் இருக்குது. ஸோ செகண்டரி கேபிள்ஸ் லோட் அப்ளை பண்ணும்போது செகண்டரி கேபிளில் வந்து கம்ப்ரெஷன் உருவாகும். கம்ப்ரெஷன் மீன் இழுக்கிறது. ரைட். கம்ப்ரெஷன் நாட் கம்ப்ரெஷன், ஸோ டென்ஷன். ரைட். இழுத்து அந்த டென்ஷனை வந்து மெயின் கேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர். மெயின் கேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் இது இந்த பக்கம் முழுக்கும், இது இந்த பக்கம் முழுக்க இங்கே வந்து டென்ஷன் வந்து டெவலப் ஆகும். அந்த டென்ஷன் வந்து இந்த வெர்டிக்கல் கேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட். இந்த வெர்டிக்கல் கேபிளால் வந்து இந்த வெர்டிக்கல் டவரால் வந்து ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கள் பக்கம் பாரது வந்து இந்த ஆங்கரேஜ் பிளாக்கால் கீழே ஃபவுண்டேஷனுக்கு போகும். எங்கள் பக்கம் பாரது இந்த ஆங்கரேஜ் பிளாக்கால் இங்கே ஃபவுண்டேஷனுக்கு போகும். ரைட். ஸோ இங்கே எல்லாமே வந்து டென்ஷன் இருக்கும். இங்கே டென்ஷன், இங்கே டென்ஷன். இந்த டவரில் மட்டும் கம்ப்ரெஷன். ஓகே. ஃபோர்ஸஸ். ஸோ அசைன்மெண்ட்டில் வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இந்த ஃபோர்ஸஸை வந்து மார்க் பண்ண சொன்னால் யூ கேன் ட்ரா பிக் லைக் திஸ் அண்ட் மார்க் திஸ் ஃபோர்ஸஸ். கம்ப்ரெஷன் வந்து டவரில் இருக்குது, மிச்ச எல்லா இடம் வந்து டென்ஷன் இருக்குது. ரைட். சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ்னால் நார்மல் இது பண்ணி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ். சி டவர் இருக்குது, வெர்டிக்கல் கேபிள் மெயின் கேபிள் இருக்குது, மெயின் கேபிளில் டிஸ்ட்ரிபியூஷன் கேபிள் இருக்குது, செகண்டரி கேபிள்ஸ். இது வந்து உங்களோட டெக் ஆக்கள் போய் வர இடம். சி ஒரே ஒரு பியர் இந்த டோட்டல் பிரிட்ஜையும் கிடக்கிறதுக்கு 2 பியர் போட்டிருக்கு. பியர்ன்றது இந்த டவரை தாங்குகிற இடம், பிஎஸ். அதுக்கு மேலே இந்த வெர்டிக்கல் டவர் இருக்குது. சி இட்ஸ் ஸோ சிம்பிள். பார்க்க சிம்பிளாக இருக்குது, பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இஸ் மேபி 5 to 6 years அப்படி இருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ரைட். ஸோ இது வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் நார்மல் பிரிட்ஜ். இதில் அடுத்தது வந்து கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ். ஸோ கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ்ன்றா என்னென்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறேன். ரைட். கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் சி இது வந்து நார்மலாக ஒரு ஏ ஷேப்பில் இருக்கும். ஏ ஷேப்பில் சி இதை பார்த்தாலே ஒரு ஏ மாதிரி இருக்குது இல்லையா? ஏ மாதிரி. ஸோ இது ரைட்டவே டெக்கில் வர லோடை வந்து கேபிள்ஸ் மூலமாக டவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ரைட். அங்கே வந்து மெக்கானிசம் வேறு, இங்கே வேறு மாதிரி லோட். ஸோ இந்த டைப் ஆஃப் பிரிட்ஜஸ் வந்து நிறைய பாட்டுகள் எல்லாம் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிரிட்ஜ். ஸ்கைவே பிரிட்ஜ், சன்ஷைன் ஸ்கைவே பிரிட்ஜ் இன் ஃப்ளோரிடா. இது எல்லாமே வந்து யூஎஸ், யூகே அதெல்லாம் கூடுதலாக இருக்குது. ரைட். ஓகே.
சரி, அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் வந்து ஆங்கரேஜ் பாயிண்ட்டின் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னு சொன்னால், இந்த பிக்சர்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் ஆங்கரேஜ் பாயிண்ட். இப்போ நார்மலாக ஒரு கொடியில் வந்து துணியை காய போட்டு விட்டோம்னா என்ன நடக்கும்? கொடி இந்த டவர் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, அகலம் சப்போர்ட் இல்லாட்டி நடக்கும். இது வந்து லோட் அப்ளை பண்ணும்போது இது முறிஞ்சு இப்படி டிஃப்ளெக்ட் ஆயிரும் பேட். அதுக்காகத்தான் இதையும் வந்து ஆங்கரேஜ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி விடுறது, ரெண்டு எங்களுக்கு கட்டின மாதிரி. கட்டினவொடனே ஸ்ட்ரைட்டாகவே இப்படி நிற்கும். ஓகே. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஆங்கரேஜ் பாயிண்ட் இருக்கும், டெக் இருக்குது, ஹேங்கர்ஸ் ஓ ஸ்ட்ரிங்கர்ஸ்ன்னு சொல்கிறது செகண்டரி ஸ்டீல் பார் அண்ட் மெயின் கேபிள் இருக்குது, ரைட். அண்ட் இது இஸ் கால் டவர் வெர்டிகல் எலிமெண்ட். ஸோ ஆங்கரேஜ் பாயிண்டோட இப்படி இருக்கும், ஆங்கரேஜ் இல்லாமல் இப்படி இருக்கும். அண்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ்லேயும் வந்து இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுற இடத்தை பொறுத்து இந்த நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். இது வந்து இப்படி சேம் டிஸ்டன்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் ஹாப் கேபிள் ஸ்டேஷன் சொல்கிறது, ஹாப். இதை வந்து எல்லாத்தையும் வந்து நெருக்கமாக இப்படி வந்து செய்திங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஃபேன் கேபிள் ஸ்டேஷன் சொல்கிறது. ஸ்டேஸ்ன்றது வந்து இந்த பாசா இந்த ஸ்டீல் கேபிளுக்கு பேர் ஸ்டேஸ்ன்னு சொல்கிறது, ரைட். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போனால் ஹாப் ஸ்டேஸ், அண்ட் இப்படி நெருக்கமாக போச்சுன்னு சொன்னால் ஃபேன் கேபிள் ஸ்டேஸ், ரைட். ஓகே, ஒன் மோர் திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிரிட்ஜஸில் வந்து நார்மலாக என்னென்ன லோட்ஸ் வரலாம்? லோட்ஸ்ன்னு சொன்னால் லோட்ஸை வந்து நார்மலாக நாங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம் டெட் லோட், லைவ் லோட்ஸ்ன்னு சொல்லி, ரைட். இந்த பிரிட்ஜஸில் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லோட்ஸ் இருக்குது. டைனமிக் லோடுன்னா வித் டைம் வந்து மாறக்கூடிய லோட். ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் அதுகள் வந்து மாறிட்டு இருக்கும். இப்போ இங்கே எந்த பக்கத்தில் அடிக்கும், எவ்வளோ ஸ்பீடில் அடிக்கும்னு தெரியாது. பட் டெட் லோட் அண்ட் லைவ் லோட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும். டெட் லோட்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் என்னது? டெட் அந்த பிரிட்ஜுக்குரிய செல்ஃப் வெயிட், அதால் வர வெயிட்ஸ். செல்ஃப் வெயிட்ன்றா பிரிட்ஜ், இந்த பேனல், இந்த டவர், அதால் வர வெயிட்டுகள் வந்து டெட் லோட்ஸ்னு சொல்கிறது, ரைட். டெட் லோட்ஸ். லைவ் லோட்ஸ் மீன் லைவ் லோட்ன்றா வந்து சேஞ்ச் ஆகி கொண்டு போகிற லோட். எப்போ இருக்கும், சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டால் வர லோட், ஒவ்வொரு வெஹிக்கிளால் வர லோட், நடந்து போகிற ஆட்கள், உங்களுக்கு டிரைவர்ஸ், அதால் வர லோட்ஸ் எல்லாமே வந்து மேபி டெம்பரேச்சரால் வர லோட்ஸ், ஆல்சோ வின்ஸ், இதால் வர லோட் எல்லாம் வந்து லைவ் லோடுன்ற கேட்டகரிக்கில் வரலாம். டைனமிக் லோடில் வந்து இந்த எர்த்குவேக் வித் டைமோட மாறக்கூடிய லோட், விண்ட் அண்ட் எர்த்குவேக் லோட் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ யூஎஸ் யூகேல வந்து எர்த்குவேக் எல்லாம் இம்பார்ட்டன்ட். எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகிறக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் விண்டு வந்து காற்றடிச்சா கூட இந்த கேபிள் பிரிட்ஜ் ஆடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சங்கப்பட்டி பிரிட்ஜ் ஆடின மாதிரி தெரியல. ஓகே, கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் இப்படி லாங் பிரிட்ஜ்னு சொன்னால் காற்றடிக்கும் போது மேலே கீழே ஆட வழி கட்டுறோம். இப்படி ஆடி குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு பிறகு நேரம் கொலாப்ஸ் ஆகி விழுந்து பிரேக் ஆகி கூட இருக்கு, ரைட். ஸோ த மெயின் லோட் அண்ட் பிரிட்ஜஸில் பார்க்கும்போது வந்து த மெயின் ஃபோர்ஸ் இன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் எனி டைப் ஆர் டென்ஷன் இந்த கேபிள், கம்ப்ரெஷன் இந்த பில்லர் மீன்ஸ் இந்த டவரில் அடியில் வர்றது, இதில் கம்ப்ரெஷன் இருக்கும், சில இடம் வந்து டென்ஷன் இருக்கும். ஆங்கரேஜ் பாயிண்ட்லேயும் டென்ஷன் இருக்கும், பிகாஸ் கேபிள் தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ கேபிளால் வர்றது வந்து இங்கே டென்ஷன் தான் இழுக்கும் அது, பிகாஸ் அங்கே போகிறது இங்கே இழுத்து கட்டியிருக்காங்க. ஸோ டென்ஷன் தான் டெவலப் ஆகும். இங்கே தான் வந்து வெர்டிகலாக கம்ப்ரெஷன் அமர்த்துற மாதிரி இருக்கும். இங்கே இழுக்கும் போது இங்கேயும் இழுக்கும் போது அமர்த்துற மாதிரி கீழே லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரைட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ்ன்னு சொன்னால் பார்க்கும்போது இந்த டைப் ஆஃப் பிரிட்ஜஸுக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன், தட் இஸ் கால் டவர்னு சொல்கிறது. டவர் கட்டணும், டவருக்கு முதல் ஃபவுண்டேஷன்ஸ் லே பண்ண வேண்டி இருக்கும், ரைட். இதில் வாசிச்சிங்கனால தெரியும். ஸோ என்னது, இப்போ தண்ணிக்குள்ளே கட்டுறேன்னு சொன்னால், ரிவருக்கு குறுக்க கட்டுறேன்னு சொன்னால் ரிவருக்கு குறுக்க ஃபஸ்ட் ஒரு டேம் ஒன்று கட்டி தண்ணி வர விடாமல் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தண்ணி உள்ளுக்கு வர விடாமல் கொஃபர் டேம் ஒன்று கட்டி, கொஃபர் டேம்னு சொல்கிறது. அதுக்கு பிறகு பிஎஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்து உங்களோட டவர்ஸை கட்ட வேண்டியிருக்கு. டவர் ஷேப் கூடி நிறைய ஷேப்பில் இருக்குது இல்லையா? இப்படி வரலாம், சிங்கிள் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். டவர்ஸை கட்டுறதுக்கு வந்து கான்க்ரீட் யூஸ் பண்ண முடியும், இல்லை ப்ரீ காஸ்ட் கான்க்ரீட் ஓரல்ஸ் ஸ்டீல், ஹை காஸ்ட் ஸ்டீலையும் யூஸ் பண்ணலாம், ரைட். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கிரேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இதுவே ஒரு வெர்டிக்கல் பில்டிங் மாதிரி ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து இந்த டவர்ஸ் தான், ரைட். ஸோ ஹை ஸ்ட்ரென்த் ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட் வந்து யூஸ் பண்ணுவேன், அதாவது ஸ்டீல் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன், இதுக்கு இந்த டவருக்குரிய ஃபவுண்டேஷன் தான் இது. அடுத்தது வந்து செட்டில்ஸ்ன்னு சொல்கிறது. செட்டில்ஸ்ன்னா என்னென்னு சொன்னால்
இந்த கேபிளை கேரி பண்ணக்கூடிய ஒரு யூனிட் வந்து லார்ட் டிவைஸ் கோல் ஷட்டில்னு சொல்கிறது. மெயின் சஸ்பென்ஷன் கேபிளை கேரி பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி, ரைட். ஷட்டில்ன்றது வந்து மேலே இதுக்குள்ளால வந்து கேபிளை கடத்தி விடுற மாதிரி, பட் மேல் டவரில் வந்து இருக்கும். இதுக்குள்ளால தான் வந்து கேபிள் எல்லாம் போகும், அங்காலையும் இங்காலையும் போகிறது, தாங்கு கொண்டிருக்குங்க, ரைட். தென் ஆங்கரேஜ்ன்றது அட் த எண்ட் பொசிஷனில் கட்ட வேண்டியது. திஸ் இஸ் த ஆங்கரேஜ், ரைட். கேபிள் வந்து மேலே இருந்து கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆங்கரேஜ். சரி, ஆங்கரேஜ் ஒரு கேபிள் இருக்கும், கேபிள் ஆங்கரேஜ் பாயிண்ட் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வெரி டிஃபிகல்ட் இல்லையா. அடுத்தது வந்து கேட்வாக்ஸ் என்ன சொன்னால் இந்த கேபிள் வழியே நடந்து போய் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு செய்கிறதுக்காக டெம்பரரியாக கட்டுற ஒரு என்னது வாக் வேஸ் மாதிரி. சி, இந்த கேபிள் வழியே சும்மா டெம்பரரியாக கட்டியிருக்கு, டெம்பரரி, ரைட். திஸ் இஸ் கால்ட் கேட்வாக்ஸ்னு சொல்லி மாடலிங்லாம் இருக்கு நினைக்கிறேன். கேட்வாக்ஸ் நடந்து போகிறதுக்காக கட்டுற நார்மல் பிரிட்ஜ். ஸோ இது வந்து நார்மல் பிரிட்ஜ் என்ற கன்செப்ட் வந்து வராது, டெம்பரரி இதுக்குள்ள வரும். அடுத்து வந்து கேபிள் ஸ்பின்னிங் மீன் ஒரு கேபிள் இருக்கும், கேபிளில் வந்து இப்படியான ஒரு விஷயம் ஒன்று, இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இதுக்குள்ள இருந்து மேலே இருந்து கீழே ஒரு ஆக்கள் இங்கே இருந்தாங்க ஏதாவது கேரி பண்ணி போகிறதுக்கோ அல்லது இதுகளுக்கோ வந்து யூஸ் ஆகும் ஸ்பின்னிங்ஸ், ரைட். அந்த நார்மலாக மலைகிறதுக்கெல்லாம் பழைய படங்கள் எல்லாம் காட்டுவாங்க, ஒரு கேபிள் இருக்கும், அதில் ஒரு இப்படியான எக்யூப்மெண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் கால் கேபிள் ஸ்பின்னிங். சி, இங்கே இருக்க கேபிளுக்குள்ளால இந்த விஷயங்களை கேரி பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கேபிள் ஸ்பின்னிங். ஓகே, ஹை ஸ்ட்ரென்த் வயர் வந்து போட்டிருக்கும் அந்த கேபிள். அடுத்தது வந்து ஹேங்கர்ஸ் ஓ வேர்டிக்கல் கேபிள்ஸ். ஹேங்கர்ஸ் அல்லது வேர்டிக்கல் கேபிள்ஸ். ரெண்டாவது வந்து இந்த இது வந்து ஹேங்கர்ஸ் சொல்கிறது. ஸோ அங்கே போகிற டெம்பரரி கேபிள்லேருந்து மெயின் வேர்டிக்கல் கேபிள்னு இருக்குது. மெயின் என்ன சொன்னால் இந்த மெயின் கேபிள் பிரிட்ஜுக்குரிய கேபிளை மாட்டும் போது அதை கேரி பண்ணுறதுக்கு அதை கேரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கேபிள் வேணும். தட் இஸ் கால் ஹேங்கர்ஸ். இப்போ நாங்கள் வேர்டிக்கல் உயரத்தில் வேலை செய்யும்போது எங்களோட ஹூக்கர்ஸை ஒன்று மேலே கேரி பண்ணுற மாதிரி, ரைட். அடுத்தது வந்து டெக் வந்து இந்த சஸ்பென்ஷன் கேபிள் இருக்குது, மெயின் கேபிள் இன்ஸ்டால் பண்ண பிறகு அங்கேருந்து வர சப்போர்ட்டில் டெக் இருக்குது. இந்த டெக் வந்து பார்ட்டாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறது. சரி, இப்படி பார்ட்டாக இருக்கும், தூக்கி ஷிப்பில் வரும், ஷிப்பில் இருந்து தூக்கி இங்கே வந்து ஜாயின் பண்ணுறது, ரைட். டெக் குளம் போட்டால் ரைட், நார்மல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வந்து ரெடி ஆகிடும். கேபிள் ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜும் வந்து சேம் தான். இங்கே வந்து என்ன சீக்வன்ஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த டெம்பரரியாக வரக்கூடிய இந்த கேபிள்கள் வந்து இருக்காதாங்க. இந்த மெயின் கேபிள் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே கேபிள்ஸ் வந்து என்னது அங்கே உங்களோட டவரில் வந்து கனெக்ட் ஆகும், ரைட். ஸோ இந்த கேபிள் ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜில் வந்து 2-3 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், ரைட். கேபிள் ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜ்னா ஒரு பேனலில் இருந்து ஒரு டெக்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கேபிள் டவரில் கனெக்ட் ஆகும். ஸோ லோட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இங்கே இருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ கன டிஸ்டன்ஸில் இருந்து இங்கே வந்து கேபிள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த என்னத்துக்கு உங்களோட வேர்டிக்கலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இவ்வளவு லோடும் வந்து 4 கேபிளால் கேரி பண்ணி விடுது டவருக்கு. திஸ் ஒன் இந்த வேர்டிக்கல் டவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஈஸ்தட்டிக்கல் அப்பியரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. ஸோ இது வந்து ஒரு ஏ ஷேப்பில் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்குது, அடுத்த பக்கத்து நடுவில் இருந்து கொஞ்சம் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்குது, மேபி அடுத்த பக்கத்துலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அமேசிங். ஸோ இப்போ இந்த கேபிள் ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் இருக்கும், டவர் இது டெக் இருக்கும், ரைட். அண்ட் இது வந்து சொல் அபேண்ட்மெண்ட் சொல்கிறது. அபேண்ட்மெண்ட்னா ரோட் முடிகிற இடத்துல வந்து கட்டுற இடம் வந்து அபேண்ட்மெண்ட். எங்களை வந்து சொயில் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கட்டுறது சப்போர்ட் மாதிரி. டெக், டவர் அண்ட் இதுக்கு கேபிள்ஸ். அண்ட் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து டவர்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் பைலோன்னு சொல்லலாம், ரைட். டவர் ஓ பைலோன். ஸோ கேபிள் ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜுக்கு வந்து இந்த டவர் வந்து பைலோன்ன்ற பேரால் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் எலிமெண்ட் கேபிள் ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜில் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ அங்கே அதே மாதிரி தான் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ், ரைட். ஸோ கேபிள் ஸ்ட்ரெயிட் பிரிட்ஜிൻ്റെ எலிமெண்ட்ஸ் இங்கேயும் சேம். இந்த வெர்டிக்கல் டவர் மட்டும் இந்த சைல் ஒன் மட்டும் கம்ப்ரெஷனில் இருக்கும், மிச்செல்லாம் வந்து டென்ஷனில் இருக்கும். இந்த கேபிளில் கூடிய டென்ஷன் கேபிள் ஸ்டே டெக், ரைட்.
ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் டென்ஷன், க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் கம்ப்ரெஷன். ஈவன் இந்த டெக்கில் கூடி கம்ப்ரெஷன் தான் டெவலப் ஆகும். ஒன்றப்படி ஜாமத்தினா கம்ப்ரெஷன் தான் டெவலப் ஆகும். இங்கே வந்து டென்ஷன், ரெட் கலர் டென்ஷன், க்ரீன் கலர் வந்து கம்ப்ரெஷன். ரைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேபிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற இடத்த பொறுத்து இந்த கேபிள் ஸ்டே பிரிட்ஜ் இந்த நேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். ரைட். திஸ் இஸ் ஹாப், திஸ் இஸ் ஃபேன். சிமிலர்லி ஹெமி ஹாப் பேட்டர்ன் கூட இருக்குது. ஹாப்பில் ஹெமி ஹாப். ஹெமி ஹாப் மீன்ஸ் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கூடவே இருக்குது இல்லையா? இங்கேயும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டார் பேட்டர்ன், திஸ் இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட். ரைட். என்னது எண்டில் இருந்து இங்கே வந்து செவரல் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடுது. இங்கே செவரல் பாயிண்டில் இந்த டெக்கில் இருந்து எடுக்காமல் அட் த எண்டில் இருந்து எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கு. சி ஸ்டார் பேட்டர்ன். அண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. இப்போ டெக்கில் இருந்து நடுவில் கொடுத்து சிங்கிள் பிளேனில் கனெக்ட் பண்ணியிருக்குது. ஏ ஃப்ரேமில் கனெக்ட் பண்ணி, ஏ மீன்ஸ் இங்கே இருந்து இங்கே, அடுத்த எண்டில் இருந்தாங்க, இங்கே இருந்து இங்கே, எல்லா பக்கம் ஒரு கூம்பு மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஏ ஃப்ரேம். டபுள் பிளேன் மீன் 10 சைலோன் போட்டு இந்த பக்கத்தில் உள்ளது இங்கே, அந்த பக்கத்தில் உள்ளது அங்கே அப்படி கனெக்ட் பண்ணி இருக்குது. ஒரு ட்ரிபிள் மீன் 3 2 லேன் வருதுன்னு சொன்னால் 3 இடம் வரும். அந்த 3 இடத்துலையும் யூனோ சைலோன் யூஸ் பண்ணி தென் கனெக்ட் பண்ணியிருக்கு ட்ரிபிள் பிளேன். ரைட். அண்ட் திஸ் சைலோன் வந்து ரைட், திஸ் இஸ் கால் பைலோன். ஸோ திஸ் பைலோன் வந்து நிறைய டைப்பில் வரலாம். ஏ டைப் மோடிஃபைட், ஏ டைப், டைமண்ட் டைப் மோடிஃபைட், டைமண்ட் டைப், கேட் டைப், கண்ட்லீவர் டைப், அது இந்த டைப்லேயும் வரலாம். ரைட். ஓகே. ஸோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜின் ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மாதிரின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இந்த எனது உங்களோட பைலோன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடும். பைலோனுக்கு பிறகு உங்களோட டெக் மீன்ஸ் ஒரு ஹாஃப் டெக், இங்கேயும் ஒரு ஹாஃப் டெக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கேபிளால் கனெக்ட் பண்ணி இருக்கும் இந்த பைலோனோட. ரைட். கேபிளால் கனெக்ட் பண்ணி இதை வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க அட் த எண்ட். இது இங்கேயும் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இங்கே வந்து ஒரு லோட் அப்ளை பண்ணி க்ரேனால் சப்போர்ட் பண்ணி விட்டுருக்குது. ஏனெண்டா சப்போர்ட் கொடுக்கலன்னு சொன்னால் இது கலண்டு கீழே விழுந்துடும் இல்லையா? ஸோ இப்போ லோட்டோட 2 பக்கம் அப்ளை பண்ணிட்டு டெம்பரரியாக, ஸோ இது வந்து ஸ்டேபிளில் இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு சொன்னால், ரெண்டையும் திருப்பி அகெயின் ஒரு டெக்கால் கனெக்ட் பண்ணுறது. இன்டர்னல் உள்ளுக்கு இன்னும் ஒரு டெக்கை போட்டு விட்டால் கனெக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோசஸ். அது மாதிரி இல்லை இது. ஸோ இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ டவர் கனெக்ட் பண்ணி தென் டவரில் இந்த கேபிள் போட்டு டெக்கை கனெக்ட் பண்ணியிருக்கும், இங்கேயும் கனெக்ட் பண்ணியிருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் அட் த எண்ட் கனெக்ட் பண்ணுறது. ஒரே ஏரியா இந்த டெக்கை கனெக்ட் பண்ணி அப்படி செய்கிறதில்ல. ரைட். ஸோ சிங்கிள் ஸ்பேஸ் சிஸ்டம்னு சொல்கிறது. சிங்கிள் ஸ்பேஸ் ஒரு டெக் கனெக்ட் பண்ணி இங்கேயும் கனெக்ட் பண்ணி இப்படி விட்டுருக்கும். அதே மாதிரி அடுத்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணி விட்டுருக்கும். இப்போ இந்த டெக்கை கனெக்ட் பண்ணி இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடுறது. ரெண்டையும் செப்பரேட்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விடும். சி 2 phase system, அதுக்கான ரியல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ தேர் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் அண்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ். ஸோ இது வந்து கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ், இது சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ரைட். ஸோ எத்தனை மீட்டர்? 1.2 கிலோமீட்டர், 1.6 கிலோமீட்டர், அரௌண்ட் 200 கிலோமீட்டர். சி இது கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ். ஸோ இந்தியாவில் கூட கொஞ்சம் பிரிட்ஜஸ் இருக்குது. இந்தியாவில் 2-3 பிரிட்ஜஸ் இருக்குது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், பட் இங்கே இருக்கிற லென்த்தெல்லாம் வந்து சின்ன சின்ன லென்த். இங்கே ஸ்ரீலங்காவில் ஏதாவது சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்கா? பிரதனியா யூனிவர்சிட்டியில் சில கார்டனில் ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. அண்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ரைட். ஓகே. This is all about suspension bridge and cable stayed bridge. So very easy, components and load transfer mechanism பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So in next video we will go through other parts. Okay, thank you.